Hi friends, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீரிஸோட செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது வந்து நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. ஸோ எல்இடி டிவி, எல்சிடி டிவி, நார்மல் டிவி, இந்த மாதிரி டிவி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த டிவிக்குள்ளே உள்ளே இருக்கிறது நீங்கள் கழட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு போர்டு இருக்கும். ஸோ அந்த போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இதே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும், ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பவர் லைன் வரும் பார்த்திங்களா. ஸோ வந்து நம்ம ஏசி சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஏசி சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுற வரையும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட்டு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும்னா கரெக்டாக 230 வராது, 190லேருந்து பார்த்திங்கன்னா 280 வரையுமே வரும். ஸோ வந்து வோல்டேஜ் வரும். ஸோ அந்த வோல்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், அதாவது ஏசி வோல்டேஜ், அதெல்லாம் வந்து ஏசி வோல்டேஜ். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவி உள்ள போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம என்டையராக வந்து நமக்கு எலக்ட்ரானிக்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ எலக்ட்ரிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ டிவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல்ஸ், வீடியோ சிக்னல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு போர்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே எலக்ட்ரிக்கல் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர்டு இருக்குது பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவியோட ஒரு போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஸோ இது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை டைரக்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியோ ஒரு மேக்னிட்டியூடோ இருக்காது. ஸோ இதோட கீ காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் கேட்ஸாக தான் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர். ஸோ அந்த எலக்ட்ரானிக் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்டை லிமிட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இப்போ ஒரு காம்பனண்ட் வந்து எனக்கு ஒரு பவர் கன்சியூம் பண்ணுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இப்போ எல்இடி இருக்குது, ஒரு எல்இடி பல்ப் இருக்குது. அதே அந்த போர்டில் எல்இடி பல்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கரண்ட்டு ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து பஸ்ட் ஆகிடும். அதே வந்து அதை லிமிட் பண்ணி தரது தான் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரோட வேலை. ஸோ அதுதான் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே தியரியில் என்னன்னு சொல்லிப்போம் பார்த்திங்கன்னா, ஆர் யூஸ் டு ரெடியூஸ் அ கரண்ட் ஃப்ளோ, பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் அ சிக்னல் லெவல், ஸோ டிவைட் வோல்டேஜ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டரோட வேலையே. ஓகேங்களா. ஸோ இதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து ஆர். ஸோ இதில் 2 டைப் இருக்குது, எஸ்எம்டி, டிஎஸ்டி. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி என்டையர் வீடியோஸ் வந்து நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெசிஸ்டரை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயோடு. ஸோ டயோடு வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் படித்தவங்க பார்த்திங்கன்னா ஏசி, ஸோ வந்து இன்ஜினியரிங் போனவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா 230 வோல்ட், ஏசிலேருந்து 230 வோல்ட் வருது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து. அதை வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு போர்டு போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டாக பண்ணும். ஸோ அதாவது ஒரு எலக்ட்ரிக்கலை வந்து எலக்ட்ரானிக்ஸாக மாற்றி கொடுக்குறது வந்து எலக்ட்ரானிக்ஸோட ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ரொம்பவே முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமிகண்டக்டிங் டிவைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்ரி இருக்குது பார்த்திங்களா, பேட்ரி இன்வெர்ட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்ஷன் தான் ஃப்ளோ ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து சார்ஜ் ஆகணும். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறாது. ஸோ வந்து ஒன் வேயில் மட்டும் எனக்கு ஃப்ளோ பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டயோடோட வேலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டரோட வந்து மேஜர் ரூல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகாமல் இருக்குது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டயோடு. அதை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸஸ் இருக்கும். சிம்பிளாக ஏசி நாய்ஸஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி நமக்கு ஃபுல் டிசி கன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேக் எதுவும் ஆகாமல், பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஐசி ஒர்க் ஆகிட்டுருக்கு, அந்த ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா கன்டினியூஸாக நமக்கு பவர் சப்ளை போனால் டக்குன்னு நமக்கு வந்து ஸ்டாப் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இது ஒரு பேட்ரி மாதிரியே இருக்கும். எப்படின்னா சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும். இப்போ வந்து பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஆனால் கெப்பாசிட்டர் எப்படின்னா ஒரு எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணும். பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலாக ஸ்டோர் பண்ணி அதே வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து அதோட வேல்யூ தகுந்த மாதிரி மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டிலே வந்து 470 மைக்ரோஃபேரட்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா வோல்டேஜ் பார்த்திங்கன்னா சிக்னல் ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வந்து லேக் ஆகாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வந்து கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கலாக ஸ்டோர் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணோம். இதே வந்து இண்டக்டர் என்ன பண்ணுன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். எப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் பண்ணும். ஸோ வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் உள்ள நடந்துட்டுக்குள்ள அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி நமக்கு ரிலீஸ் பண்ணும். ஸோ இது எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சிக்னல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்எஃப் சிக்னல்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நாய்ஸஸ் இருக்கும். அந்த நாய்ஸஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க, இண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிகப்படியான வந்து இண்டக்டர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரோட மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் அண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து பாட்டு கேட்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் இருக்குது. ஆம்ப்ளிஃபிகேஷன் சவுண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான எலக்ட்ரானிக் போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான சவுண்டு கொடுக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் சுவிட்சாகவும் ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் நம்ம கொடுக்குறோம், அதை வந்து எனக்கு கட் பண்ணி போகணும் அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சிங் பர்பஸாக இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிரான்சிஸ்டர் என்டை டைப் நிறையா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது வந்து சிம்பிளான நான் ஒரு இமேஜ் மட்டும் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வந்து இது சுவிட்சிங்க்கு ஆம்ப்ளிஃபைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷினே இருக்குன்னு வச்சுங்க. இந்த வாஷிங் மிஷினில் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம போட்டோம், அதாவது எலக்ட்ரான் போர்ட்ஸ்லாம் போட்டு நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது பார்த்திங்களா, என்டையர் கண்ட்ரோல், அதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஒரு பிரைன் மாதிரி ஒர்க் ஆகுது இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர், அதே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து ஒரு ஐசியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ காம்பனண்ட் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஐசியாக சிப்பாக வந்து இது வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. இதை டிசைன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுவோம். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குன்னு வச்சுங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைமர் செட் பண்ணுவீங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு ஆஃப் ஆகிடு அப்படின்னு இந்த டைமரில் செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பிரைனாக என்டையராக ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக என்னென்னு சொல்லலாம், இது வந்து VLSI சொல்லுவோம், அதாவது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சிங்கிள் சிப்பில் வந்து இதை மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸாம்பிள் 1. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு டிவியோட போர்டு. ஸோ அதில் வந்து ஒரு பார்ட் மட்டும் இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி வோல்ட் வந்து 220 வோல்ட் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டயோடு. ஸோ டயோடு வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசிலேருந்து டிசியாக மாற்றிடும். அதை டிசியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் ஃபுல்லி கெப்பாசிட்டர் நமக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி நமக்கு டிசி அவுட்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நடுவில் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்னோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வந்து எனக்கு வந்து 5 வோல்ட்டோ இல்லை 12 வோல்ட்டோ வந்து எனக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டயோடு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் ஃபுல்லாக ஃபில்ட்ரேஷன் பண்ணி நமக்கு டிசி அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் போர்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லேப்டாப்போட மதர் போர்டு. ஸோ இந்த லேப்டாப்போட மதர் போர்டில் வந்து என்டையர் ப்ராசஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ரேம் இருக்குது. ரேம் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக கண்ட்ரோல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது என்டையர் ரேம் தேவை. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லணும்னு வச்சிங்களேன், இந்த 5 வோல்ட் சப்ளை, 3 வோல்ட் சப்ளை, எம்பெடட் கண்ட்ரோல், பேட்டரி சார்ஜர். ஸோ இது எல்லாமே ஒரு தனித்தனி செக்ஷன். அந்த தனித்தனி செக்ஷனும் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்ஸ் தான் வந்து எல்லாமே. இது டோட்டலாக ஒரு கம்பைன் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபைடாக நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கோட பேசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீரியஸில் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ரெகுலராக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ன்றது என்டையராக இது தான். ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நீங்கள் படிக்க வந்து பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் லவ் பண்ணி படிச்சிங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் வந்து மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதை லவ் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்த சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு என்டையராக தேவை.